அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்குமுல்லதீ ஹலக்கக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ ஹலக்க மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வ நிஸாஆ. வத்தகுல்லாஹல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூலு கௌலன் ஸதீதா யுஸ்லிஹ் லக்கும் அமாலக்கும் வ யஃபிர் லக்கும் ذுனூபக்கும் வ மை யுத்திஇல்லாஹ வ ரசூலஹு ஃபகத் ஃபாஸ ஃபௌஸன் அலீமா. ஃபஇன்ன கைரல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் வ கைரல் ஹதீயு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா வ குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்அத்தின் ضலாலா வ குல்லு ضலாலத்தின் ஃபின்னார். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி என்னுடைய உரையினை துவங்குகிறேன். இறை நினைவில் மன அமைதி என்ற ஒரு தொடர் தலைப்பின் கீழ் நம்முடைய இம்மை மறுமை வாழ்வுக்கு தேவையான பல்வேறு பிரார்த்தனைகளையும் துஆக்களையும் திக்ருகளையும் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் ஒரு அருமையான ஒரு பிரார்த்தனையை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். நாமெல்லாம் அடிக்கடி மனனம் செய்து பிரார்த்திக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை. பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளம் சார்ந்த விஷயத்திற்கு நிறைய பிரார்த்தனைகளை செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா யாரையாவது இம்மையிலே தண்டிக்க வேண்டும் என நினைத்தால் அவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய தண்டனைகளிலே ஒன்று உள்ளத்தை அல்லாஹு தாலா சீல் வைத்து விடுவான். இந்த உள்ளம் சீல் வைக்கப்பட்டால் நல்ல செய்திகளை உள்வாங்குகிற சக்தி அந்த மனிதன் இழந்து போய்விடுவான். செவியை தாண்டாது. ஆடு மாடுகளை உரிமையாளன் அழைக்கும் போது ஏதோ சப்தம் வருகிறது என்று தான் அது தெரியுமே தவிர என்ன பேசுகிறார் என்று அது எப்படி உணராதோ அதே போல அல்லாஹ்வுடைய ஆயத்தை எவ்வளவு ஆயத்துகளை எடுத்து சொன்னாலும் ஹதீஸுகளை எடுத்து சொன்னாலும் செவியோடு மட்டும் நின்றுவிடும், உள்ளத்திலே அது இறங்காது. உள்ளத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முத்திரையிடுவதை விட்டும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். ஹத்தமல்லாஹு அலா குலூபிஹிம், அவருடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முத்திரையிட்டு விட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அப்போ அந்த உள்ளம் இருட்டடையாமல், உள்ளம் பாவக்கரைகளால் நிறையாமல், உள்ளம் முத்திரையிடப்படுவதிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடியிருக்கிறார்கள். உள்ளம் இருட்டடைந்தால், உள்ளம் முத்திரையிடப்பட்டால், நல்ல செய்திகளை ஒரு மனிதன் உள்வாங்குகிற சக்தியை இழந்தால் மனோ இச்சையின் அடிப்படையில் மனிதன் நடக்க ஆரம்பிப்பான். அந்த உள்ளத்திற்கு எந்த நன்மையும் தீமையும் போகாவிட்டால் என்ன ஆகும்? அவனுக்கு என்ன தோணுகிறதோ அதன்படி அவன் செயல்பட ஆரம்பிப்பான். நல்ல உபதேசங்களை கேட்கவே மாட்டான், யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டான். அல்லாஹ்வுடைய வேத வசனங்கள் 1000 வசனங்களை எடுத்து சொன்னாலும் வாழ்விலே மாற்றங்கள் ஏற்படாது. அப்போ உள்ளம் சார்ந்த விஷயத்தை பொறுத்தவரையில் எப்பொழுதும் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உள்ளம் சார்ந்த பிரார்த்தனைகளில் ஒரு சில பிரார்த்தனைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் செய்திருக்கிறார்கள். அதைத்தான் பார்க்க போகிறோம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5266வது செய்தி அன் ஸைத் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற செய்தி. இந்த ஸைத் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி சொல்லி வந்தார்களோ அதே போல உங்களுக்கு நான் இதை கற்றுத்தருகிறேன் என்று சொல்கிறார்கள். அன் ஸைத் இப்னு அர்கம் கால லா அகூலு லக்கும் இல்லா கமா கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல்.
அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த பிரார்த்தனையை எப்படி சொல்ல நான் கேட்டேனோ அதே போல உங்களுக்கு நான் சொல்லித் தருகிறேன் என்று சொல்லிவிட்டு துவா செய்கிறார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்குவாஹா, இறைவா என்னுடைய உள்ளத்தில் உன்னை பற்றியுள்ள அச்சத்தை ஏற்படுத்துவாயாக. எனது உள்ளத்தில் உன்னை பற்றியுள்ள ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவாயாக. வஸக்கிஹா, அதை தூய்மைப்படுத்துவாயாக. எனது உள்ளத்தை உன்னை பற்றியுள்ள ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி எனது உள்ளத்தை நீ தூய்மைப்படுத்துவாயாக. அன்த ஹைரு மன் ஸக்காஹா, அதை தூய்மைப்படுத்துவோரில் நீதான் சிறந்தவன். உள்ளத்தை ஒவ்வொரு மனிதனும் தூய்மைப்படுத்த முடியாது. நான் என்னுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா ஏற்றுக்கொள்ளப்படாததா என்பதையெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி தீர்மானிக்கப் போகிறான்? உள்ளத்தில் என்ன நினைத்தான் என்பதை வைத்துத்தான் அல்லாஹ் தீர்மானிக்கப் போகிறான். வெளி செயல்களை வைத்து முடிவெடுக்கிற ஆற்றல் மட்டும்தான் நமக்கு உண்டு. உள்ளத்தில் அவன் என்ன நினைத்திருக்கிறான் என்பதை வைத்து தீர்மானிக்கிற ஆற்றல் நமக்கு கிடையாது. ஆனால் அல்லாஹ் நாம் செய்கிற ஒவ்வொரு நற்கர்மங்களின் கூலியையும் உள்ளத்தையும் பார்த்துத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதிப்பிடுகிறான். ஆகவே தான் அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்குவாஹா வஸக்கிஹா அன்த ஹைரு மன் ஸக்காஹா, அல்லாஹுவே என்னுடைய உள்ளத்திற்கு நீ இறையச்சத்தை ஏற்படுத்தி எனது உள்ளத்தை தூய்மைப்படுத்து, நீதான் தூய்மைப்படுத்துவதிலே சிறந்தவன். அன்த வலியுஹா, நீயே அதனுடைய உரிமையாளன். வ மௌலாஹா, நீயே அதனுடைய பாதுகாவலன். உள்ளத்தை ஆட்சி செய்கிறவன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் அல்லாஹ் தன்னுடைய 2 கைவிரல்களுக்கு மத்தியிலே வைத்திருக்கிறான். நினைத்தால் எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் மாற்றி விடுவான். உள்ளத்தை முழுக்க முழுக்க ஆட்சி செய்கிறவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், பாதுகாப்பவன் அவன். ஆகவே அவன்தான் அந்த உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்த வேண்டும். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்குவாஹா வஸக்கிஹா அன்த ஹைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. அடுத்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபஅ, இறைவா உன்னிடம் பயனளிக்காத கல்வியை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன். பயனுள்ள கல்வி, பயனற்ற கல்வி என 2 கல்வி உண்டு. ஒன்று அல்லாஹ்வுடைய வேத வசனத்தை படிப்பது, விளங்குவது, அதன்படி அமல் செய்வது, பிற மக்களுக்கு எடுத்துச் சொல்வது பயனுள்ள கல்வி. பயனற்ற கல்வி எல்லாம் தெரியும், ஆனால் மக்களுக்கு எந்த பயனும் இருக்காது. எல்லாம் தெரியும், சொந்த வாழ்விலே எந்த இபாதத்துகளும் இருக்காது. இது ஒரு பயனற்ற கல்வி. பொதி சுமக்கும் கழுதை என்று அல்லாஹ் யூதர்களை பார்த்து ஒரு இடத்திலே சொல்கிறான். எல்லாம் தெரிந்து கொண்டே அதற்கு மாற்றமாக நடப்பவர்கள். அவர்களுக்கு வேத ஞானம் உண்டு, ஆனால் அதன்படி நடக்க மாட்டார்கள். பிறருக்கு சத்தியத்தை சொல்ல மாட்டார்கள். அப்படிப்பட்ட பயனற்ற கல்வி, அந்த கல்வியை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபஅ வ மின் கல்பின் லா யஹ்ஸஅ, உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்தும், உன்னை அஞ்சுகிற உள்ளத்தை எனக்கு தந்து அந்த உள்ளத்தை பாதுகாப்பாயாக, நீதான் தலை சிறந்த பாதுகாவலன் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லிவிட்டு நேர்மாறாக சொல்கிறார்கள், வ மின் கல்பின் லா யஹ்ஸஅ, உன்னை அஞ்சாத உள்ளத்திலிருந்தும், வ மின் நஃப்ஸின் லா தஸ்பஹ், திருப்தி அடையாத மனதிலிருந்தும், ஒமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, ஏற்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அப்படியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை துஆ செய்கிறார்கள்? யா அல்லாஹ் உன்னை அஞ்சுகின்ற உள்ளத்தை தா, அந்த உள்ளத்தை தூய்மைப்படுத்து, அந்த உள்ளத்திற்கு நீதான் உரிமையாளன், நீதான் பாதுகாவலன். பயனற்ற கல்வியை விட்டும், உன்னை பயப்படாத உள்ளத்தை விட்டும், திருப்தி அடையாத உள்ளத்தை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். யா அல்லாஹ் வமின் தஅவத்தின் லா யுஸ்தஜாபு லஹா, ஏற்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அல்லாஹ்விடத்தில் நாம் பிரார்த்தனை செய்யும்போது பிரார்த்தனை அங்கீகரிக்கப்பட வேண்டும். பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படாவிட்டால் காலமெல்லாம் பிரார்த்தனை செய்தாலும் அதில் எந்த பலனும் இருக்காது. அப்போது ஏற்கப்படாத பிரார்த்தனை விட்டும், பயனற்ற கல்வியை விட்டும், அஞ்சாத உள்ளத்தை விட்டும், திருப்தி அடையாத உள்ளங்களை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த துவா முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5266வது செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. இது போன்ற பயனுள்ள பல நிறைய துவாக்களை இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்க்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நாம் செய்த நற்கர்மங்களின் கூலியை நிறைவாக நமக்கு மறுமையிலே தந்தருளி சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலோடு நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.